மரியாதைக்குரிய மாண்புமிகு சுகாதாரம் மருத்துவக் கல்வி மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் சகோதரர் கேஜி டாக்டர் அருண்ராஜ் மற்றும் மாண்புமிகு கல்வித்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் சகோதரர் ராஜ்மோகன் மற்றும் இந்த தொகுதியின் செல்ல பிள்ளை உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் சபரிநாதன் மற்றும் இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த அண்ணன் கமலகண்ணன் மற்றும் சகோதரர் ரவி, ஏழுமலை என்ற செந்தில், இவி பெருமாள் சாமி, சகோதரர் டி.ஏ. சுந்தர் மற்றும் வெங்கடேசன், கார்த்திக், சரண் பார்த்திபன், எட்வின் ராஜ், ஜெகதீஷ் மற்றும் மரகதம் குமாரவேல், அண்ணன் பாலகங்கா, சகோதரி வனரோஜா மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜ்மோகன் அண்ணன் இருக்கிற இடத்துல நாங்கள்லாம் பேசினா எங்கள் பேச்செல்லாம் எடுபடாது. இன்னைக்கு ஏதோ பாவம் பரிதாபப்பட்டு ஏதோ கொஞ்சம் அப்படியே விட்டுட்டார் எங்களை. இல்லைன்னா அவர் பாட்டுன்னு வெளுன்னு வெளுத்துக்கினே இருப்பார். அது பார்த்தீங்க அப்படின்னா மாண்புமிகு முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று தமிழக மக்கள் வாக்களித்தார்கள். இன்று தமிழ்நாடு முதலமைச்சராக தலைவர் தளபதி இருந்து கொண்டிருக்கிறார். எந்த ஒரு தவறும் நாங்கள் அமைச்சராக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, எங்களுடைய நிர்வாகிகளும் சரி, நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் தவறு செய்ய மாட்டோம், லஞ்சம் வாங்க மாட்டோம் என்று திட்டவட்டமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அருண்ராஜ் சார் சொன்னார், முதலமைச்சர் கண்டிப்புடன் அதை சொன்னாருன்னு சொல்லிட்டு. இப்போ இல்லை, ஆட்சி வர்றதுக்கு முன்னாடியே தெளிவாக சொன்ன ஒரே வார்த்தை, சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என் கூட வர வேணாம், நீங்கள் வேறு இடத்துக்கு போயிடுங்க. அது மக்களுக்கு சேவை செய்யணுன்ற ஒரு எண்ணம் இருக்கிறவங்க மட்டும் என் கூட இருங்கன்னு சொன்னார். அதில் 100% நம்மளுடைய நிர்வாகிகள் தலைவர் தளபதியுடன் தான் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க தாய்மாரெல்லாம் வந்திருக்கிறீங்க. எங்களுடைய நிர்வாகிகள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் 3 நாள் இல்லை 5 நாள் இல்லை எந்த வேலை சொன்னாலும் செஞ்சுக்கினே இருப்பாங்க. எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. ஏன் என்று சொன்னால் அதுதான் தலைவர் தளபதி மீது வைத்திருக்கிற பாசத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிற ஒரு கழக நிர்வாகிகள் எந்த கட்சியில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான் இருக்கிறார்கள் என்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். 32 வருடமாக பிறந்த நாளை இன்னைக்கு மட்டும் நாங்கள் தலைவர் முதலமைச்சரான உடனே கொண்டாடலைங்க. கடந்த 32 வருடமாக 365 நாளும் பிறந்த நாள் கொண்டாடிய ஒரே கட்சி எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் தான். அது எங்கள் தலைவர் தளபதிக்கு தினந்தோறும் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விழா இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைவர் தளபதியுடைய பிறந்த நாள் விழான்னு 365 நாளும் செய்யக்கூடிய ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். ரசிகர் மன்றமாக இருக்கும்போதும் சரி, மக்கள் இயக்கமாக இருக்கும் போதும் சரி, நற்பணி மன்றமாக இருக்கும் போதும் சரி, தினந்தோறும் மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு கட்சியாகத்தான் தமிழக வெற்றி கழகம் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பலனாக
தலைவர் தளபதியை தமிழ்நாடு மக்கள் முதலமைச்சராக அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. சொல்லப்போனால் இன்னும் 20-25 வருடத்துக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தலைவர் தளபதி தான் இருப்பார். அதில் எந்த மாற்று ஒரு விஷயமும் இல்லை. அண்ணன் சொன்னார், அவர் இருக்கிற வரைக்கும் அவர் கண்டிப்பாக 100 வருடம் கண்டிப்பாக இருப்பார் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால் தினந்தோறும் அவர் பேரில் இங்கேன்னு இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, உலகம் எங்கும் தினந்தோறும் அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று பல பேரல்ல தமிழ் மக்கள் அவரை வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையாக இருக்கக்கூடிய ஒரே தலைவர் தளபதி தான் எங்களுக்கு என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் தளபதி தான். எங்களுக்கு தளபதியை தவிர்த்து வேறு எதுவும் தெரியாதுங்க. நாங்களாம் இன்றைக்கி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் இங்கே இருக்கிறேன். டி நகர் தொகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா 4 நாள் தான் ஓட்டு கேட்க போனேன். இன்றைக்கி நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராக இருக்கிறேன் என்று சொன்னால் அது தலைவரால் மட்டும்தான் சாத்தியம். தலைவர் தளபதிக்காகத்தான் மக்கள் எங்கள் 234 தொகுதியிலையும் ஓட்டு போட்டாங்க. சகோதரர் சபரிநாதன் சொன்னார், நான் பச்சைங்கில் கையெழுத்து போடுறேன் அப்படின்லாம் என்னை சொன்னார். அவர் கையெழுத்து போடுற மாதிரி தான் நானும் பச்சைங்கில் போடுறேன்னா அது தலைவர் தளபதியால் தான். நாங்கள் இன்னைக்கு 106 பேர் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முழுக்க காரணம் தலைவர் தளபதி தான் என்பதை திட்டவட்டமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். 4 நாட்களில் போய் ஓட்டு கேட்டு ஜெயிச்சிட முடியுமா? எனக்கோசம் ஓட்டு போடல என் டி நகர் தொகுதி மக்கள். அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தலைவர் தளபதிக்காக தான் மீண்டும் சொல்கிறேன் ஓட்டு போட்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் மனதார அவர்களுக்கு நான் வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன். சபரிநாதன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பானவர், கொஞ்சம் கோவக்காரர். இப்போல்லாம் அது சட்டமன்ற உறுப்பினர் ஆனவுடனே அந்த கோவம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. மக்களுக்கு சேவை செய்யணுன்ற ஒரு எண்ணம் அவருக்கு நிறையாவே இருக்குது. நல்லாவே இந்த தொகுதியை பத்திரமா பார்த்துப்பார், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. கண்டிப்பாக அவர் மேலும் நல்ல பதவிக்கு கண்டிப்பாக சொல்கிற மாதிரி கொரோனாவாக இருந்து எங்கள் எல்லாரையும் வரலையா, எத்தனை மணிக்கு வரீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் மிரட்ட போய் காலம் அவர் எங்களை மிரட்டிங்கன்னு இன்னும் வரலையா, 5 நிமிஷம் இருக்குது, 10 நிமிஷம் இருக்குது, வரலையா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினராக இங்கே இருந்து கொண்டிருக்கிறார். அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் ஸ்கூலில் ரெனியூவல் பண்ணுறதுக்கு பல கோடி ரூபாய் 250லேருந்து 300 கோடி ரூபாய் கொடுத்தாதான் அது ரெனியூவலே பண்ணுவாங்க. ஒத்த பைசா இல்லாமல், ஒரே ஒரு டீ கூட இல்லாமல் அப்படியே கையெழுத்தை போட்டு ஆன்லைனில் விடுன்னு சொல்லி விட்டு 2 நிமிஷத்தில் ஆன்லைனில் சர்டிஃபிகேட் எடுத்து ஒரு உண்மையான ஆட்சி எது என்று சொன்னால் அதுதான் தலைவர் தளபதி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேற எங்கேயும் இந்த மாதிரியான ஒரு கட்சியும் சரி ஆட்சியும் சரி இருக்காது. ஆனால் இங்கே எல்லாருமே இந்தியாவே திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு ஆட்சி நடக்கிறது என்று சொன்னால் அது தமிழ்நாட்டில் தான் தலைவர் தளபதியுடைய ஆட்சி முதலமைச்சராக இருக்கிறது தான். இந்தியாவுக்கே ஒரு பெருமையை சேர்த்து கொடுத்தவர் தான் நம் தலைவர் தளபதி. அதுமாரி கமலக்கண்ணன் கூட நிறைய பேர் கட்சியில் சேர்ந்துருக்கிறாங்க. பாலகங்கா அண்ணன், சகோதரி மரகதம், குமாரவேலு, எல்லாருமே இங்கே மேடையில் இருக்கிறவங்களாம் நிறைய பல்வேறு கட்சியிலிருந்து வந்து சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையாக எங்கே இருக்க வேண்டுமோ அங்கு இவர்கள் வந்து விட்டார்கள். அவர்களுக்கு உண்டான மரியாதை நாங்கள் கண்டிப்பாக தருவோம். அதே போல அவர்களுக்கு உண்டான பதவிகளும் எங்களுடைய மாவட்ட செயலாளர், ஒன்றியம், பகுதி எல்லோரிடம் கலந்து பேசி தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய அனுமதி பெற்று அவர்களுக்கு மிக விரைவில் பதவிகள் வழங்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படியே அவங்க சகோதரி மரகதம் குமார்கள் நினைக்கிறாங்க, இதே நீ இன்னும் ஒரு 20 நாளாக இதே தான் சொல்லுங்கிறீங்க, இன்னும் கொடுத்த பாடு இல்லையா அப்படின்வாங்க. அவங்க மனசுக்குள்ளார அதுதான் இருக்கும். இருந்தாலும் நாங்கள் தலைவர் தளபதி கிட்ட அனுமதி பெற்று கண்டிப்பாக மிக விரைவில் உங்களுக்கு பதவியெல்லாம் கொடுக்கப்படும் என்பதை சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் உள்ளாட்சி தேர்தலில் நாம் 100% வெற்றி பெறுவோம். அதற்கு நீங்கள் கண்டிப்பாக
எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து நாம் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இங்கே மேடையில் கீழே நீங்கள் நிற்கிறீங்கன்னு நினைக்க வேணாம். எப்போ வேணாலும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தில் நம்ம தலைவர் முதலமைச்சராக இருக்கும்போது நீங்கள் யார் வேணாலும் எப்போ வேணாலும் மேடையில் வந்து உட்காரலாம். இந்த பேச்சை இந்த பச்சை இங்கு எப்போ வேணாலும் உங்கள் பாக்கெட்டுக்கு வரும். அதுதான் தலைவர் தளபதி. கண்டிப்பாக நம்பிக்கையுடன் இருங்கள். நீங்களும் ஒரு நல்ல அரசாங்க பதவிக்கு வருவீர்கள் என்று நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே எக்காரணத்தை கொண்டும் நாம் தவறு செய்ய வேண்டாம். எல்லா தாய்மார்களுக்கும் நண்பர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து எந்த ஒரு தவறும் செய்யாமல் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுதான் தலைவர் தளபதி. எவ்வளோ பேர் பல கோடி ரூபாய் செலவு பண்ணிலாம் பார்த்துட்டாங்க. வெறும் 75,000 ரூபா 1,00,000 ரூபாவில் சட்டமன்ற உறுப்பினரான ஒரு கட்சி எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். வேற எந்த கட்சியிலையும் இருக்கவும் முடியாது. இனிமேல்ட்டு அந்த மாதிரியான ஒரு சரித்திரம் யாருக்கும் வரவும் வராது. நம்மளுடைய சரித்திரம் தலைவர் தளபதி 2026 முதலமைச்சராக ஆவார் என்று எல்லோரும் சொன்னார்கள். அதுபடி மக்கள் வாக்களித்தார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நாங்கள் நன்றியும் எப்போதும் நாங்கள் சொல்லிக்கொண்டு இருப்போம். நீங்கள் போட்ட ஒவ்வொரு ஓட்டும் தமிழக வெற்றி கழகத்திற்கு அந்த விசில் சின்னத்திற்கு நாங்கள் நன்றியுடன் உங்களுக்கு மக்களுக்கு சேவை செய்வோம் என்று இந்த நேரத்தில் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் தெரிவித்து கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.